Hello friends, good morning. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜென்டிங் இந்த கேபிள் கார் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜென்டிங் ஹைலேண்ட்ஸில் இந்த கேபிள் காரு ப்ளஸ் என்னென்ன மேலே இருந்துச்சு அதை அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ நாங்கள் வந்துட்டு கேபிள் கார் ஸ்டேஷனில் கேபிள் கார் எடுத்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிக்கெட் வந்துட்டு மார்னிங் 7 to 11 ஆப்ரேட்டிங் ஹவர்ஸு டெய்லி. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் இந்த சென்ஸ் நார்மல் ஸ்டாண்டர்ட் டிக்கெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட்ஸ் இருக்குது. நாங்கள் எடுத்தது எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட்டு. ஏன்னா வந்துட்டு நான் போய் பார்க்கும்போது க்யூ ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ப்ரெஸ் எடுத்துட்டோம். அது அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. இது நார்மல் வந்துட்டு 19 ringgit 2 way அப் அண்ட் டவுன். இது எக்ஸ்ப்ரெஸ் வந்து 32 ringgit. பட் என்னென்னா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண தேவையில்லை, நேராக போனோம்னா அப்படியே போட வர இது பாக்ஸில் அப்படியே போட போயிட்டே இருக்கலாம். அதனால் எக்ஸ்ப்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போனோடனே ஏறி போயிட்டோம். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் காரில் போகிறாங்க, அவங்க அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இதில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் எடுத்துட்டேன். ஏன்னா க்யூ ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, அதுக்காக தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரில் வரும்போதும் மழை பெஞ்சிச்சு, மறுபடியும் மழை விட்டுச்சு. இப்போ கேபிள் கார் ஏறி மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டு ஃபுல்லாக கவர் ஆகுது. கொஞ்சம் அதாவது அந்த காற்றோட தன்மைக்கு ஏற்ப டக்குன்னு ஃபுல்லாக ஃபாகெல்லாம் ஃபார்ம் ஆகிடுது. அப்புறம் கொஞ்சம் அப்படி கேப் கிடைக்கிது பார்க்குற மாதிரி. பட் ஓவராலாக கேட்டிங்கன்னா வந்துட்டு பகலில் போகும்போது நமக்கு மழை நல்லா வந்ததுனால வியூ வந்து அவ்வளோ இதுவாக பார்க்க முடியல. அந்த ஹைட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பயம்தான். ஹைட்டு எனக்கு ஹாப்பி தான். இந்த மாதிரி ஃபாகெல்லாம் கவர் ஆகிட்டு நமக்கு விஷன் வந்து கிளியராக இல்லாதனால நமக்கு பயம் இல்லாமல் போச்சு. ஓகே, நார்மலாக இருந்துச்சு. இதே கிளியராக இருந்திருந்தால் நான் கொஞ்சம் பயந்துருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹைட்டுனால கொஞ்சம் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அப்படியே ஃபாகெல்லாம் அப்படியே கவர் ஆகிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக மழை தான், செம்ம மழை. பட் கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு விட்டுருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஏறி அந்த இது நம்ம ஃபுல்லாக ரீச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃபாக் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கேபிள் கார் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஷன் இருக்குங்க. கீழே நம்ம ஏறுறது ஒரு ஸ்டேஷனு, மிடில் ஒரு ஸ்டேஷனு, அப்புறம் லாஸ்ட் நம்ம இறங்குற ஜென்டிங் ஹைலேண்ட் ஸ்டேஷனு. அந்த மிடில் இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும். இப்போ ஃபாகெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிட்டனால உங்களுக்கு அது தெரியல, நியர்பைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிட்டு அந்த சைனீஸ் டெம்பிளில் அந்த வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் இதிலே வந்து ஏறிட்டு கண்டினியூ பண்ணலாம், மேலே போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இறங்கும் போதும் இதை பிளான் பண்ணிக்கலாம். ஒன்று ஏறும் போது பார்த்துட்டு போகலாம், இல்லை இறங்கும் போது பார்த்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் தான் அலவுடு. ஏன்னா நான் எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட்டு 32 ringgit வாங்கியிருந்தேன். அப்படி இருந்துமே வந்துட்டு மூணு தடவை தான் அதை டேப் பண்ண அலோவ் பண்ணுச்சு. அப்படின்னா வந்துட்டு கீழேருந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு தடவை நான் அந்த இது கார்டு ஸ்கேன் பண்ணேன். அப்புறம் மேலே போயிட்டு நாங்கள் நேராக மேலே போயிட்டோம், ஏறும் போது இறங்கலை. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வந்துட்டு இருந்ததுனால நாங்கள் இறங்கலை சைனீஸ் டெம்பிளில் அது போய் பார்க்கறதுக்கு. ஏன்னா அது ஓப்பன் ஸ்பேஸு, மழை வந்தால் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நேராகவே போயிட்டோம். ஸோ மேலே போயிட்டு திரும்ப சைனீஸ் டெம்பிள் வரதுக்காக மேலேருந்து ஸ்கேன் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். திரும்ப வந்துட்டு மேலேயே போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் போகும்போது நானும் என் ஒய்ஃபும் மேலே போனோம், வரும்போது நானும் என்னோட இன்லாவும் ஃபாதர் இன்லாவும் கீழே வர. சரி, அவரும் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அவங்க அம்மாவை வந்துட்டு என் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டாங்க, அதனால் அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ரிட்டன் அவரோட வந்துட்டு இந்த சைனீஸ் டெம்பிள் கவர் பண்ணிட்டு நான் அப்புறம் யோசித்தேன், இங்கேருந்து நம்ம கீழே இருட்டாயிடுச்சு, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, கீழே போய் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, திரும்ப நம்ம மேலேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் டெம்பிள் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி மேலே கூப்பிட்டு போனவரை. ஸோ மேலே போயிட்டு திரும்ப நாங்கள் கீழே வரத்துக்கு அதை ஸ்கேன் பண்ணும்போது அது ஒர்க் ஆகலை. ஸோ அப்படின்னா 3 தடவை ஒன்று நீங்கள் அங்கேருந்து வரும்போது சைனீஸ் டெம்பிளில் இறங்கி டேப் பண்ணிட்டு மேலே வரலாம்.
இல்லைன்னா மேலே வந்துட்டு ஒரு வாட்டி சைனீஸ் டெம்பிள் கீழே போகும்போது பார்த்துட்டு மறுபடியும் கீழே போயிடலாம். ஸோ 3 தடவை தான் உங்களால் அதை ஸ்கேன் பண்ண முடியும் அந்த கார்டு. அது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வியூ கிளியராகவே இல்லை. ஹைட் எல்லாம் பற்றி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஹைட் தெரியல. பார்த்துக்க பக்கத்தில் வர அந்த இது கேபிள் காரோட அந்த இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் வரும்போது தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? செம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு மழை வந்து. ஸோ இது வந்து இன்பிட்வீன் வந்துட்டு ஒரு இது மெயின்டெனன்ஸ் பிளேஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்துட்டு ஓப்பன் கிடையாது, இறங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல, பட் இப்போ மோரார் லைக் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி இல்லைன்னா வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நடுவில் ஒரு இதுக்கு ஹேங்கிங்க்கு கொஞ்சம் க்ரிப்பாக இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கலாம். ஸோ அங்கே இறங்க முடியாது. ஸோ அடுத்தது நம்ம மேலே ஹைலாண்ட்ஸ் தான், ஜென்டில் ஹைலாண்ட்ஸ் போய் தான் இறங்க முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து வாக் பண்ணி வர மாதிரி போட்டிருக்காங்க, மழையில் நனையாமல். அதாவது கேபிள் கார் யூஸ் பண்ணாதவங்க வந்து அந்த சைனீஸ் டெம்பிள் போய் பார்க்கணும் அப்படின்னா இதில் மேலேருந்து கீழே வரலாம். பட் இட் இஸ் வெரி ஃபார். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் கவுண்ட் பண்ணேன். கீழே வரும்போது சைனீஸ் டெம்பிள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிள் காரில் போயிட்டு அந்த கேபிள் கார் ஸ்டேஷன் சைனீஸ் டெம்பிளோட ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே ஒவ்வொரு ஃப்ளோரும் எஸ்கலேட்டர் இருக்குது இறங்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 எஸ்கலேட்டரும் 13 எஸ்கலேட்டரும் நம்ம வந்துட்டு இறங்கி போகணும். பார்த்துக்கணும், கொஞ்சம் நடக்கணும், மறுபடியும் ஒரு எஸ்கலேட்டர் வரும், மறுபடியும் கொஞ்சம் நடக்கணும், மறுபடியும் எஸ்கலேட்டர் வரும், மறுபடியும் கொஞ்சம் நடக்கணும், மறுபடியும் அந்த மாதிரி ஒரு 13 நினைக்கிறேன், 12 or 13 எஸ்கலேட்டர்ஸு. நம்ம கிட்ட வந்துட்டோம், இறங்க போகிற ஸ்பாட் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்டோர் கேம்ஸ் ப்ளே ஏரியா. இந்த ரிசார்ட் வேர்ல்டு கம்பெனியோட இன்டோர் கேம் இருக்குது, இது அவுட்டோரு. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நிறையா கேம்ஸ் இருக்கும், பெரியவங்கெல்லாம் விளையாடலாம். ரொம்ப த்ரில்லிங்கான கேம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவுக்கு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஹைட்டுனா கொஞ்சம் பயம். ஏன் அவங்க வந்துட்டு நிறைய அந்த ஜெயின்ட் வீல் மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, அது நமக்கு செட் ஆகாது. அதனால அது இல்லாமல் நம்ம வந்து போனது வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனோம். இங்கே நம்ம யூனிவர்சல் ஸ்டூடியோலாம் போயிருக்கிறதுனால அங்கே அது போய் இது மேண்டேட்ரி கிடையாது நமக்கு. மேபி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மலேசியாவில் அது சீப்பு, சிங்கப்பூர் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கேபிள் கார் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இறங்கி ஆகணும், இறங்கிட்டு திருப்பி அந்த பக்கம் போய் திரும்பி என்ட்ரி ஆகணும். ஸோ நான் சொன்ன சரிங்களா, நீங்கள் ஸ்கேன் பண்ணணுன்னு. ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட்டை பொறுத்து நம்பர் ஆஃப் ஸ்கேன் இருக்கும். ஸோ ஐ திங்க் மினிமம் 3 ஸ்கேனு, அதாவது சைனீஸ் டெம்பிள் இருக்கிறதுனால அதுக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் எதுக்கு ரிட்டன் மேலேயே வந்தேன் அப்படின்னா ஒன்று எங்கள் மாமனார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஹைட்டு, ஏன்னா அவருக்கு ஹைட் ரொம்ப பிடிக்கும்னாரு. அதுக்காக திரும்ப மேலே வந்தோம். ஏன்னா நாங்கள் கேபில் டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி மேலே டாக்ஸி இருக்குது, நம்ம டாக்ஸிலேயே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்துட்டு, அப்புறம் கார்டு ஒர்க் ஆகலை, அதனால் நாங்கள் ரிட்டன் வந்துட்டு டாக்ஸிலேயே போயிட்டோம் மேலே இருக்குது. இப்போ நம்ம கேபிள் காரில் இறங்கியாச்சு. இப்படி தான் மால்குள்ளே தான் அந்த கேபிள் காரோட ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நம்ம கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். மாலில் ஷாப்பிங் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, கசினோ இருக்குது, அப்புறம் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டே பண்ணுறதுனால பண்ணலாம், எல்லாமே இங்கே தான் இருக்குது. இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் இறங்குற அதே மாலில் தான் அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் நம்ம இறங்கி போயிட்டு, ஏன்னா என்னோடய இன்லாஸ் டாக்ஸியில் வந்ததுனால அவங்கள போய் பிக்கப் பண்ணணும். அது டாக்ஸி ட்ராப் லொக்கேஷனில் போய்ட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். டாக்ஸி பார்த்திங்க அப்படின்னா கீழே பேஸ்மெண்ட்டு அந்த ஏரியாவில் டாக்ஸி ட்ராப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஒன் வேர்ல்டு ஹோட்டல் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச தான் பிக்கஸ்ட் ஹோட்டல் சொல்கிறாங்க. 7,000 ரூம்ஸ் ஏதோ இருக்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. அதில் ஒரு இது என்ன அப்படின்னா
நாங்கள் அப்படியே போயிட்டு எங்கள் அங்கிள் ஆண்டியை பிக்கப் பண்ணும்போது பார்த்தோம், அங்கே தான் வந்து ரிசப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு இடம் தான் வச்சுக்கிங்களேன், டாக்ஸி பிக்கப் ட்ராப் பாயிண்ட்டு. இந்த ஹோல் ஜென்டிங் ஹைலேண்ட்ஸ்க்கு அந்த ஒரே ஒரு பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்டு. அங்கேயே வந்து உங்களுக்கு ஷட்டில் இருக்குன்றாங்க. இந்த பில்டிங்லேருந்து இப்போ பக்கத்து பில்டிங்கு அந்த இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஷட்டில் வந்து இவங்களே ஆப்ரேட் பண்ணுறதா சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் தட் இஸ் அது அப்படி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கீழே பேஸ்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு கிளாண்டியை பிக்கப் பண்ணிவிட்டு வரத்துக்காக டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ இதுதான் அந்த ட்ராப் ஏரியா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. எல்லாம் வந்து இறங்கிட்டு இது வழியாக உள்ளே வந்து இங்கே வெயிட்டிங் ஏரியா, சீட்லாம் போட்டிருப்பாங்க உட்கார்ற மாதிரி. அப்படியே இதுக்கு பேரலாக அப்படியே இதுக்கு அப்படியே சைடில் தான் வந்துட்டு அந்த ஹோட்டலோட செக்இன் கவுண்டர்ஸ் இருக்குது. அது பெரிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. செக்இன் கவுண்டரு வந்து இதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங்கில் போய்ட்டு நீங்கள் பார்க்கிங் பண்ணலாம். இல்லை டாக்ஸியில் வந்தாலும் இங்கே ட்ராப் பண்ணுவாங்க, இதே பில்டிங்கில் ட்ராப் பண்ணுவாங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா இந்த ஹோட்டல் ப்ளஸ் கசினோ ப்ளஸ் ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே அப்படியே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்தே கனெக்டிவிட்டி இருக்கும் பக்கத்து பில்டிங் எல்லாத்துக்குமே. மேலே வந்து இதிலிருந்து ரோட்டுக்கு தான் போக முடியாது. அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த இன்டோர் கேம்ஸ் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நமக்கு வெளியில் என்ன லெவலில் ரோடு இருக்குது எதுவுமே தெரியாது. ஸோ லெவல் 1ன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷாப்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, நான் சுற்றிலுமே காமிச்சிட்ருப்பேன் மாலில். ஸோ ஷாப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ. நம்ம ஏதாவது கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா தான் இதுக்கு வந்து காசு. பட் அவுட்டோர் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டு பே பண்ணி வாங்கினா தான் அதில் என்ட்ரியை அப்போ தான் நீங்கள் உள்ளே போக முடியும். பட் இது வந்துட்டு நீங்கள் சும்மா போயிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ ஒரு சில கேம்ஸ்லாம் நான் அப்படியே வீடியோ எடுத்திருப்பேன், உங்களுக்காக பாருங்கள். ஸோ ஜெயிண்ட் வீல் இது வந்து நான் கொஞ்சம் எர்லியர் கிடையாது, இப்போ தான் அப்படியே பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோவாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குது, 11 o'clock வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கேபிள் கார் வந்து 7 to 11. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் க்ரௌட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வீடியோஸை ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வீடியோ நிறையா எடுத்தேன் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால. பட் ஓவராலாக ஃபுல்லாக வீடியோ போட்டோம் அப்படின்னா அது 1 hour கிட்ட போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீட் பண்ணி கம்மி பண்ணிடுங்க டூரேஷன் ஆஃப் இது. ஸோ மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே எடுத்தது எல்லாமே வந்துட்டு ஸ்பீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய இருந்துச்சு காமிக்கிறதுக்கு, அதனால் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு எந்த கேம் வேணுமோ அதை போய்ட்டு நம்ம விளையாடலாம். எனக்கு இப்போ மேலே ஒன்று பார்க்குறீங்கல்ல, அது 2x ஸ்பீடு வச்சு இவ்வளோ ஸ்பீடு தான் அந்த இது போகுதுன்னா பார்த்துக்கிங்க. பாப்பா அது எவ்வளோ ஒரு ஸ்பீடாக போயிருக்குன்னு, அவ்வளோ ஸ்லோ. உண்மையிலே அதெல்லாம் போய் விளையாடுறாங்களான்னு எனக்கு தெரியல, இல்லை ஷோ பீஸ்க்காக வச்சுருக்காங்களா, அந்த லைட்டெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்லோங்க. இது வந்து 2x ஸ்பீட்லேயே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பொறுமையாக போகுதுன்னு. அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க.
நல்லா மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று இதுக்கு அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலரில் ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு படுத்துக்கிட்டு போகிற மாதிரி. இந்த லைட்டிங் தாங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போட்டு பயங்கரமாக. இப்போ மேலெல்லாம் பாருங்கள் அந்த எல்சிடி போட்டு அதில் ஏதோ ஒரு சும்மா அப்படி கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த லைட்டிங்கு அந்த இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் இது பண்ணும்போது. இந்த இது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு. இதுவும் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக தெரியும். பட் நீங்கள் இதில் அப்படியே ஹாஃப் ஸ்பீடுன்னு நினச்சிக்கிங்களேன், அவ்வளோதான். ஓகேவா, நான் டபுள் பண்ணியிருக்கேன் பிளேயிங் இது ஸ்பீடு. ஸோ இதுக்கு அப்படியே அந்த சைடு பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்குது பாருங்க. நம்ம கையை அப்படியே வந்துட்டு விரல் 5 விரலே அப்படியே குவிச்ச மாதிரி பிடிச்சா அப்படியே எப்படி இருக்கும், அப்படியே அது அப்படியே சுற்றுற மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க அது பார்க்கறதுக்கு. அது சுற்றுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட மேனிக்கு சுத்தம், இப்படியும் சுத்தம் அப்படியும் சுத்தம். என்னால் இது பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. நான்லாம் இதெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ரொட்டேட் பண்ணுதுன்னு. இது வந்துட்டு சும்மா ஸ்டால் மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க, சும்மா அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு இது வந்து சிமுலேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜப்பானில் ஸ்ப்ரிங் சீசனில் இந்த பூ வரும்னு நினைக்கிறேன், அதோட இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. பட்டு ஸ்டால்ஸ் தான், சும்மா ஸ்டால் மாதிரி இந்த மால்லலாம் போட்டுருப்பாங்கல்ல அது மாதிரி. இது டெம்பரரியாக இல்லை பர்மனெண்ட்டாக இருக்குமான்லாம் தெரியல. பட் இங்கே ஒரு டீ வச்சுருந்தாங்க, ஜிஞ்சர் டீ.
அது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் சுகர் வித் ஜிஞ்சர் நல்லா இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்லான்னு வந்தோம். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92 ரிங்கட் ஆச்சு. அங்கே கேபிள் காரு இறங்குறோம்ல, அதே ஃப்ளோரில் ஒரு இந்தியன் இருந்துச்சு ஒரு ஃபுட்டு. அவங்க வச்சுருந்ததே வந்துட்டு 2-3 ஆப்ஷன் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு பன்னீர் பீஸ் அது ஏதோ ஒரு இது, அப்புறம் சிக்கன் டிக்கா இது இதோட மீல் வாங்கினோம். அதாவது கொஞ்சம் ரொட்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க. குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான், பட் ஓகே. பட் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஹைலேண்ட்ஸில் இருக்கோம். அதுக்கு உண்டான சார்ஜஸ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, லோக்கல் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்துட்டு அந்த லோக்கல் ஃப்ளேவர் இருக்கும், மலாய் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது அதே ஃப்ளோரில். ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுறதுனால பண்ணலாம். அந்த கடை பேர் வந்து ஷவுல்ட் அவுட்னு நினைக்கிறேன், SOULEDOUT. அங்கே தான் நான் சாப்பிட்டேன் லஞ்சு. வெஜிடேரியன் இருந்துச்சு, நான் வெஜிடேரியன் இருந்துச்சு. ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அப்புறம் அந்த நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, மக்கள் நிறைய எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணுறாங்க எல்லாம். இப்போ தான் அப்படி க்ரௌடு, லஞ்ச் டைமில் தான் இந்த மாதிரி க்ரௌடு எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. பயங்கரமாக ஜிகிஜின்னு பயங்கர ஒரு திருவிழா மாதிரி மாறிடுச்சு. ஜென்டிங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட எய்ம் வந்துட்டு வெளியில் போகணுன்னு நினச்சேன். ஸோ வெளியில் போகணுன்னு நினச்சோன்னே வெளியில் வந்துட்ட பாருங்க. அவ்வளோ ஈஸின்னு வச்சுக்கிங்களேன் வெளியில் போகிறது. ஜென்டிங் அந்த பில்டிங்லேருந்து பாப்பா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 hour இந்த பில்டிங் விட்டு வெளியில் வரதுக்கு ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல எப்படி வெளியில் போகிறது, இல்லை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்களான்னு தெரியல, மலுப்புறாங்க. பட்டு நானே வந்துட்டு சுற்றி அப்படி இப்படி அங்கேயும் இங்கேயும் கிராஸ் பண்ணி ஒரு 2-3 பில்டிங்கை கிராஸ் பண்ணி ஸ்டெப் வழியாக இறங்கி கிராஸ் பண்ணி வெளியில் வந்துட்டோம். ரோடு சைடு வந்து பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஹைலேண்ட்ஸ் போகிறதே வந்துட்டு அந்த கிளைமேட்டை எக்ஸ்ப்ளோர், அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறது தான். இவங்க ஃபுல்லாக மாலுக்குள்ளே வச்சு நம்மளை லாக் பண்ணி கொஞ்சம் கூட அந்த நேச்சுரல் கிளைமேட்டையே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கலை அப்படின்னா எப்படிங்க? அந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. ஒரு மால்லேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ரோட்டுக்கு வரணுன்னா ரொம்ப சிரமப்படணும். பட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கேபிள் காரில் இறக்குறீங்கல்ல, கேபிள் கார் ஸ்டேஷன் மேலே, அது இறங்குற ஃப்ளோரில் இப்போ நான் லஞ்சு சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல, அதே ஃப்ளோர் தான். அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் டைப்பில் கடைகள் இருக்கும், நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படி அதில் ஒரு 20-30 கடைகள் இருக்கும். அதை கிராஸ் பண்ணிங்கன்னா, அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டு திரும்பும். அந்த ரைட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளோரு எஸ்கலேட்டரில் இறங்கணும். மறுபடியும் அந்த எஸ்கலேட்டர் பின்னாடி போனீங்கன்னா ஒரு வாக்வே மாதிரி அப்படியே கண்ணாடி இதில் போட்டு அப்படியே ஒரு நடந்து போகிற மாதிரி ஒரு இது போகும். கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நடந்து அப்படியே போனீங்கன்னா பக்கத்து பில்டிங்கை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸு அப்படியே இறங்கி அங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்கும். அந்த கார் பார்க்கிங்குள்ளே போகாமல் அப்படியே லெஃப்டில் இறங்கி திரும்ப போனீங்கன்னா அது இன்னொரு பில்டிங்கை கனெக்ட் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கிறதுனால அங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க வெளியில் வரத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு டிரைவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பிரேக் எடுக்கிறதுக்காக, இல்லை அவங்கெல்லாம் போயிட்டு கார் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்காக அந்த இது ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வழியாக இறங்கி வெளியில் வந்தோம்னா நமக்கு மெயின் ரோடு வரும். நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மெயின் ரோடு. இதுக்கு வரத்துக்கு நான் பட்ட சிரமம் இருக்கே. பட்டு இதுக்கப்புறமா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு எழுதியிருக்கும் மேப்பில். ஸோ அந்த இடத்த தான் நம்ம போயிட்டு பார்க்கலான்ட்டுக்காக தான் இது பண்ணிட்டு வந்தோம். பட் வெதரு உங்களுக்கு தெரியும், மழை வந்ததுக்கு
நல்லா செம்ம கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த நேச்சரோட அந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க எதுவும் வச்ச மாதிரி தெரியல. மேபி மாலுக்கு மேலே ஏதாவது நானும் அதுவும் கேட்டேன், சீலிங் ஏதாவது இருக்காப்பா, ஓப்பன் சீலிங்கு போயிட்டு அங்கேருந்து அந்த காற்றெல்லாம் வாங்கிறதுக்கு மேலே படணும். அங்கங்கே வந்துட்டு மேலே ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது, கொஞ்சம் ஓப்பன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்துட்டு கேப்பு தான், அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஃபுல் பாடியில் படணும் காற்று. இதுதான் அந்த அவுட்டோர் கேம்ஸு இதெல்லாம் நடக்குதுல்ல அந்த ஏரியா. பட் இதுக்குமே நீங்கள் ரோடு வழியாக போக முடியாது, அந்த மாலுக்குள்ளே வந்து தான் அதுக்கு போகணும். ஸோ நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியில் வந்து அந்த கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோ தான். இந்த ரோட்லேயே அப்படியே அந்த கொஞ்சம் ஃபர்தராக போய் ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்கும். சும்மா அப்படியே அங்கேருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அங்கே மேலே இருக்கிற ஒரே வியூ பாயிண்ட் இதுதான். இதுக்கு மட்டும்தான் நம்ம இவ்வளோ க்ளோஸாக வந்து எட்டி பார்க்க முடியும். ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருப்பேன், ஏன்னா இது ஒன்று தானே இருக்குது. இதையுமே கவர் பண்ணாமல் போனால் அப்புறமேட்டு இது நம்ம எவ்வளோ டைம் இருந்தாலும் இதை மட்டும் தான் கவர் பண்ண முடியும், ஏன்னா வேறு எதுவும் இல்லை இங்கே கவர் பண்ணுற அளவுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கா பாருங்கள். அப்பப்போ அந்த மிஸ்ட்டு நகர்ந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் தெரியும். இது வந்து அங்கே ஜென்டிங்கோட அடிவாரம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற பில்டிங்ஸு எல்லாம் நினைப்பாங்க இது கேஎல்னு. பட் இது கேஎல் கிடையாது. கோலாலம்பூர் வந்து இங்கேருந்து எப்படியும் ஒரு 45-50 கிலோமீட்டர் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ, கோயிலுக்கு இல்லை சாரி, அந்த இது கேபிள் காரில் இறங்குறப்ப ஒரு பையன் சொல்லிகிட்டு இருந்தாப்புல, நார்த் இந்தியன் நினைக்கிறேன். அவர் கேட்டார், நான் சொன்னேன் இல்லை இது வந்து இந்த ஹைலேண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த இடத்துல இருக்கிற பில்டிங்ஸு. இல்லை இன்னொருத்தர் வந்துட்டு நோ திஸ் இஸ் கேஎல் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொன்னாப்புல. பட் கேஎல் இங்கேருந்து 50 கிலோமீட்ரு, இவ்வளோ கிட்டெல்லாம் தெரியாது. அப்புறம் நான் வரும்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏன்னா நான் டாக்ஸியில் தானே வந்தேன், காரில் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இறங்கும் போதே வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஹில்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் அந்த பில்டிங்ஸ் இருக்குது. டபுள் கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த மிஸ்ட்டு மேலே ஏறும் நவரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் பண்ணிடுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த குட்டியாக கோபுரம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் அந்த கேபிள் கார் ஸ்டேஷனில் இருக்கிற சைனீஸ் டெம்பிள். எனக்கு தெரிஞ்சு அது சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா கொஞ்சம் கீழேருந்து வரும்போது அது ஃபஸ்ட்டு வரும், கொஞ்சம் க்ளோசஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்தும் போகலாம், அந்த இதுக்கு கேபிள் கார் வழியாக தான் போகணும். நடந்து போகலாம், பட் ரொம்ப லாங்கு ஸ்டெப்ஸு. எனக்கு தெரிஞ்சு நிறைய எஸ்கலேட்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நடந்து போகிற அந்த இது வந்துட்டு நான் அப்படியே சைடில் பார்த்ததோடு சரி, நான் அதில் இறங்கி பார்க்கல. நான் உங்களுக்கு கேபிள் காரில் வரும்போது கூட காமிச்சிருப்பேன். அந்த ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் டைப்பில் அப்படியே நடந்து போகிற மாதிரி அப்படியே லென்த்தியாக போட்டிருப்பாங்க. ஸோ அது வழியாக நம்ம போனோம் அப்படின்னா அது அந்த கேபிள் கார் ஸ்டேஷன்கிட்ட போகும். அங்கேருந்து ஃபர்தராக அங்கேருந்து ஒரு 12-13 எஸ்கலேட்டரில் இறங்கி நம்ம அந்த கோயில்கிட்ட போகணும். ஸோ இந்த இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு நானும் என்னோட ஃபாதர் இன்லாவும் சரி போய் அந்த டெம்பிளை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிடலாம், என் ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் வந்துட்டு டாக்ஸியில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் இறங்குற வியூ. ஏன்னா ஏறும் போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், உங்களால் எதுவுமே பார்க்க முடியல, ஃபாகு என்னால் எதுவும் பார்க்க முடியல. இது வந்து திரும்ப இறங்குற வியூ. ஸோ பில்டிங்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் தெளிவாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டில் தெரியும். இந்த இடம் இருக்குல்ல, இது ஹைட்டு ஏறி அப்படியே அந்த பக்கம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அந்த என்ன சொல்கிறது, எனக்கு ஹைட்டுன்னா ரொம்ப ஒரு இது, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எங்கள் ஃபாதர் இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஸோ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பில்டிங்ஸ் தாங்க நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. இது ஹோட்டலு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ரோட்டில் நடத்து போகிறதுக்கு ஒரு இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் அந்த மாலை விட்டு வெளியில் போய் அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சி பார்க்குறதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
1 ஹவருக்கு மேலே சிரமப்பட்டு நடந்து போய் பார்த்தோம். இதெல்லாம் இப்போ புதுசாக வேலை ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸா இல்லை எப்படின்னு தெரியல. ஹோட்டலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வீடுங்க ரெசிடென்சி மாதிரி கட்டுறாங்களான்னு தெரியல. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மலையை வந்து நல்லா குடஞ்சி, இப்போ எப்படி மேலே நம்ம பில்டிங்ஸ் பார்க்குறோமோ அதேமாரி மலையை குடஞ்சி அண்டர் கிரவுண்டில் நிறையா பண்ணியிருக்காங்க போல். இதுதான் அந்த சைனீஸ் டெம்பிள். இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, கேபிள் கார் ஸ்டேஷனில் இறங்கி ரொம்ப வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே போகாதீங்க. டாக்ஸி டேரெக்டாக போகும், கார் இருந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த இடத்துல காரில் போயிடுங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா, எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது, பட் அதுவுமே வந்துட்டு கண்டினியூஸாக 12-13 எஸ்கலேட்டர்ஸ் இறங்கணும் ஏறணும் அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அதுக்காக சொல்ல வரேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாச்சூஸு அந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா, அதாவது என்ன சொல்கிறது, நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இந்த இடத்துல தாங்க கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா சேர்லாம் போட்டிருப்பாங்க, உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அருமையான வியூ கிடைக்கும். நான் போனப்போ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டார்க் ஆகி பயங்கர மழை பிடிச்சிருச்சு. இங்கே நல்லா மலையில் மாட்டிட்டோம். பட்டு உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு. செகண்டு, இந்த இது நம்ம இப்போ நடக்கிற அந்த இது தெரியுதுல ஃப்ளோரு, இதுக்கு கீழே ஒரு 20 ஃப்ளோரு பில்டிங் இருக்குங்க. நான் அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் போய் பார்க்கும்போது அந்த லிஃப்ட் ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்தா 13 ஃப்ளோர் போட்டுருந்துச்சு. 13 ஃப்ளோருக்கு லிஃப்ட் இருக்குது அப்படின்னு போட்டுருச்சு. ஏன்னா நான் கீழே போனால் ஹோட்டல் இருக்குங்க அதுக்கு கீழே. 12th ஃப்ளோரில் வெளியில் போய் பார்த்தேன். ஹோட்டல் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு, அந்த ஃப்ளோரிங்கு இது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போனேன். 13 ஃப்ளோர் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 7 B1 B2 B3 B7 வரைக்கும் அதுக்கு ஒரு லிஃப்ட்டு. B7க்கும் போயிட்டு வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, பழைய கோயில். அப்புறம் அது வெளியில் போனோம்னா நம்ம ஹில்ஸ் விட்டு வெளியில் போகிற மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்குலாம் போகிற மாதிரி ஸ்டெப்ஸு தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. பட்டு இருட்டாயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப இது பண்ணலை. நானும் எங்கள் ஃபாதர் இன்லாவும் வந்துட்டோம். மழை வேறு, செம்ம மழை. அப்புறம் நைட்டு நாங்கள் கேபிள் காரில் திரும்ப சரி நைட்டு வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு திரும்ப மேலேயே போயிட்டோம், கீழே போகலை. ஏன்னா எப்படி நம்ம டாக்ஸியில் போகிறோம்ல, மேலே போய் பார்ப்போம், கார்டு ஒர்க் ஆனால் திரும்ப கீழே போகலாம், இல்லை அப்படின்னா டாக்ஸியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மேலே போனோம். அதே மாதிரி போயிட்டு ட்ரை பண்ணால் கார்டு ஒர்க் ஆகலை. நான் சொன்ன மாதிரி 3 ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க போல் ஒரு கார்டுக்கு. ஸோ 3 ஸ்கேன் முடிஞ்சதுனால நம்ம அப்புறம் ரிட்டன் வந்து திரும்ப டாக்ஸிலேயே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜென்டிங் வீடியோஸ் அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட ஐ வாண்டட் டு கிவ் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த நாள் 10 கேவ் போகிறோம், அதை பற்றி நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.